இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சதுநேர சிந்தனைக்காக எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் விரும்புகிற ஆராதனை, தேவன் விரும்புகிற வாழ்க்கை என்றுள்ள நிலையில் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சத்தமாக இந்த 11வது அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தால் ஜெயம் பெற்ற ஜெயித்த பரிசுத்தவான்களுக்குரியது. ஆமென். அதில் அநேக நீதிமான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நீதிமான் என்ற பெயர் பெற்றதான ஒரு நபரை அதில் நாம் இப்பொழுது வாசித்த பகுதியில் காணப்படுகிறது. அங்கு நாம் செல்வதற்கு முன்பதாக சில காரியங்களை நான் உங்களோடு 1ஆம் வசனத்திலிருந்து சற்று நான் பேச விரும்புகிறேன். 1ஆம் வசனத்தை வாசிப்போமாக. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து இதில் ஒரு மிக அருமையான மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, அடுத்தது காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று வேறு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை குறித்து இன்னும் கொஞ்சம் கூட நாம் அதை புரிந்து கொள்ளும்படி பேசினால், கண்ணால் பார்க்காவிட்டாலும் உண்மையை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். புரியுதா இல்லையா? கண்ணால் பார்ப்பதை நம்ப வேண்டியதில்லை. ஆனா ஒரு உண்மையை அல்லேலூயா நாம் கேள்விப்படுகிறோம். ஆமென். கேள்விப்படுவதை நம்பி ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். ஆமென். அதான் சொல்லப்பட்டு, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆமென். அப்படி என்றால் உண்மையை ஒருவர் சொல்லுகிறார், உண்மையை வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதை கேட்கிறோம். அல்லேலூயா. அதை விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். ஆமென். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அதனாலே நற்சாட்சி பெற்றார்கள். சொல்லுவோம். அப்படி அவர்கள் நம்பி உண்மையை ஏற்றுக்கொண்டபடியினால், அல்லேலூயா, நற்சாட்சி மனிதனால் அல்ல, தேவனால் நற்சாட்சி பெற்றார். தேவன் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது அதுதான். தேவனை ஒருவரும் என்ன செய்ததில்லை, கண்டதில்லை. ஆமென். ஆமென். அப்படிதான் சொல்லியிருக்கு. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. அவரை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அவரை குறித்து கேள்விப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க. எபிரேயர் 1:1 வாசியுங்கள். நல்ல பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் நாட்களில் குமாரன் மூலமாய். ஆமென். ஹல்லேலூயா. பூர்வ காலங்களில் எப்படி பங்கு பங்காக, ஒரே அடியா தேவன் நம்மை வெளிப்படுத்தவில்லை. ஒரே அடியா தேவன் நம்முடைய வல்லமை வெளிப்படுத்தவில்லை. ஆமென். பங்கு பங்காக. ஹல்லேலூயா. யோவான் 1:1 வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை. ஆமென்.
ஒரு பங்கு. ஆமென். அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவன். எபிரேயர் 1:1 சொல்லப்பட்டு கடைசி காலத்துல எப்படி அவருடைய குமாரன் மூலமாய். ஆமென். இதை 1 யோவான் 1:1 வாசிப்போமாக. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் கண்டதும் நோக்கி பார்த்ததும் என்னங்க இது? அல்லேலூயா. சொல்லுவோம். ஏதாவது புரியுதா? புரியுதா? என்ன புரியுது? என்ன புரியுது? ஒரு வாசிப்போம். ஆதி முதல் சத்தமா இருந்தது. எப்படி இருந்தது? ஆதியிலே வார்த்தையாக. ஆமென். இருந்ததும் கேட்டோம். இப்ப நீங்க என்ன செய்ய கேட்கறீங்க? அல்லேலூயா. கேள்விப்பட்டோம். இருந்ததை கேள்விப்படுறோம். அடுத்தது கண்டோம். எப்போ? மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஆமென். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆதி முதல் இருந்தது. நல்ல கவனம். நான் விளக்குறதுக்கு அந்த இடத்துல நாம் திருப்பி பேச வைக்கிறேன், படிக்க வைக்கிறேன். ஆதி முதல் இருந்தது. ஆதியில் எது இருந்தது? ஆதியிலே வார்த்தை. ஆமென். அடுத்தது கேட்டோம். அந்த வார்த்தையை குறித்து கேட்டோம், கேள்விப்பட்டோம். ஆமென். அடுத்தது மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசுவை நாங்கள் கண்டோம். எது? வார்த்தை மாமிசமானது. ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்தது என்னது? நோக்கி பார்த்ததும். ஆமென். ரட்சிப்புக்கு உண்டாக அல்லேலூயா அவர் தேவனை அவர் மூலமாய் கண்டோம். அல்லேலூயா. நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதுமாகிய ஜீவ வார்த்தை. அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை, இந்த ஜீவ வார்த்தை யாரிடத்தில் இருந்தது? தேவனிடத்தில் இருந்த வார்த்தை. அந்த வார்த்தை யாரா இருந்தது? தேவனாய் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது கலின் நாள் கேள்விப்பட்ட எனக்கு ஒரு பேத்திக்காரி இருக்கிற சின்னவா. இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் வீட்டில். சரி, நம்மளை எல்லாம் ஆண்டவர் படைச்சாரு, சரிதான். ஆனா ஆண்டவர் படைச்சது யாரு? எவ்வளவு வேலை செய்தால. நான் சொன்னேன், ஏம்மா பரவாயில்ல. என்னோட இவங்க சொன்னா, நம்ம தாத்தா சும்மா இருக்கும்னு நினைச்சு வா, நமக்கு இதை குறித்து பேசணும். பேசுகிற சந்தேகத்தை கிளியர் பண்ணிடலாம். சந்தேகம் கிளியர் பண்ணுமா வேண்டாமா? அவர் ஸ்கூலுக்கு போகிறா, டீச்சர்ஸ் கேட்பாங்க, என்னங்க ஆண்டவருங்க, இயேசு ஆண்டவர், அவர் எப்படி வந்தார் கேட்பாங்களா? இல்லை. என்ன முட்டாள்களுடைய கேள்வியே வந்தார். அல்லேலூயா. அவ்வளோ புரியணுமா வேண்டாமா? அதை புரிய வைக்கணும். நம்மளெல்லாம் ஆண்டவர் படைச்சாரு, சரிதான். ஆண்டவர் யாரு படைச்சது? உலகத்தெல்லாம் இயேசு படைச்சாரு. அப்போ அவனை படைச்சது யாரு? கேள்வி நியாயமானதா இல்லையா? அப்போ பிள்ளைகளுக்கே இப்ப என்ன வருது? அந்த அறிவு. நான் அதை யோசித்தேன். என்னன்னா வசனம் நம்ம நிறைய இருக்காது, அவளை கட்டாயம் புரிய வைக்கணும். புரிஞ்சா அவன் நல்லா கரெக்டாக இருப்பான். சரி, பிள்ளைகளுக்கு சிறு பருவத்திலேயே ஆண்டரை பற்றி, ஆண்டர் வல்லையை பற்றி, மகத்துவத்தை பற்றி நம்ம என்ன செய்யணும்? சந்தேகத்தை கிளியர் பண்ணணும். அப்பதான் எங்க கேட்டாலும் அல்லேலூயா தலையில சொல்லுவோம், நமக்கு சொல்லுவாங்க. ஆமென். அப்படி இல்லை, இப்படிதான் சொல்லுவாங்க. ஆமென். சரி, பார்த்தீங்களா? அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியில் இருந்த வார்த்தை ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டோம். என்ன செய்தோம்? கேட்டோம். இருந்ததை கேட்டோம். ஆமென். இருந்ததை பார்க்கல. இருந்ததுன்னு பார்க்கல, பார்க்க முடியல, பார்க்க முடியாதவன். ஆமென். அல்லேலூயா. பார்க்க முடியாதவன். ஏன் பார்க்க முடியாதவன்? அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவன். தேவருக்கு என்ன இல்லை? தொடக்கம் இல்லை, அவரே தொடக்கம். அப்ப அவரை உண்டாக்குற யாரும் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அவர் தொடக்கமும். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும், அனாதியாய் சொல்லப்பட்டது.
அப்படின்னா காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆமென். முடிவில்லாதவர். அதனால்தான் அவருக்கு பேர் என்னது? தேவன். தேவன். ஆமென். நம்மளை போன்றவர் என்றால், ஒரு சிருஷ்டியா இருந்தால் அவரை யாரல்ல? தேவன் அல்ல. நம்மை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவரை யாரும் உண்டாக்க முடியாது. யாராலும் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாம் உண்டாக்குவதற்கு காரணமானவர். காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால்தான் அவர் தேவன். ஆமென். பிரைஸ் காட். அவரை ஒன்றுல இருந்ததை கேட்டோ கண்டோ. ஒரு நாள் மாமிசத்தை வெளிப்பட்டார். அடுத்தது நாங்கள் நோக்கி பார்த்தோம், இவர்தான் தேவனுடைய குமாரனா. ஆமென். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆமென். சரி, அடுத்தது தொட்டு பார்த்தோம். மாமிசத்தில் வந்த ஆண்டவரை தொட்டு பார்த்தோம். அடுத்தது அது என்னது? அதுதான் என்னது? தேவனிடத்திலிருந்து ஜீவ வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை என்ன செய்தவன்? கேள்விப்படுகிறதை. ஆமென். அது உண்மை என்று விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வது பேர் தான் விசுவாசம். ஆமென். சரி, அப்போ மூன்றாம் வசனம் விசுவாசம், அதாவது 11ஆம் அதிகாரம் 3. விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தையினால் நல்லா புரிந்து கொள். இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் நம்முடைய, நல்ல கவனிங்க, நம்முடைய பார்வையில் காணப்படுகிற உயிரினங்கள், நம்முடைய பார்வையில் பார்க்கக்கூடிய நிலையில் நடமாடுகிற ஜீவன்கள். ஆமென். நம்முடைய பார்வையில் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிற பொருட்கள், கற்கள், மரங்கள், இயற்கைகள் சொல்லிட்டு இவ்விதமாய் காணப்படுகிறவைகள், தோன்றப்படுகிறவைகளால் என்னது? உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. குரங்கு தான் காலப்போக்கில் யாரா மாறினதான்? மனுஷனா மாறினான். குரங்கு மனுஷன் எங்கேருந்து வந்தானா? குரங்குல இருந்து வந்தானா? அல்லேலூயா. குரங்கு 4 காலில் போய் அடுத்த ஒரு படம் போட்டிருந்தான், கருத்து படம். 4 காலிலேயே போய் 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 அடுத்து கொஞ்சம் தூரம் வால் இல்லை, கொஞ்சம் எப்படி நிமிந்து, அடுத்து எப்படி நிமிந்து, அப்புறம் எப்படியா குரங்கு வந்து யார் வந்ததான்? எதோ இல்லைங்க. அப்போ சொன்னவனுக்கு அப்போ தாத்தா எல்லாம் குரங்கா இருக்கு பாரு. இன்னைக்கு யாரா குரங்குல வந்திருக்கிறாங்கன்னா? அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா. பிரைஸ் காட். இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். இவைகள் தேங்கி தேங்கி ஆனது அல்ல. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவை. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டாங்க. அடுத்த பாயிண்ட் வசனம். ஆமென். இப்ப இங்க நம்ம வர்றோம். 2 பேர் பலி செலுத்த போனாங்க. அல்லேலூயா. காணிக்கை செலுத்த, பலி செலுத்த, இன்னும் சொல்ல போனா ஆராதிப்பதற்கு. ஆமென். அதுக்கு முதல் ஆராதனை. அல்லேலூயா. முதல் சன்னதியே ஆரம்பித்தார். தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. சரி, அவர் என்ன செய்தார்களாம்? வாசிப்போம். ஆமென். விசுவாசத்தினாலே ஆமென் தேவனுக்கு செலுத்தினார். அல்லேலூயா. நம்ம அதுல 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்களை நாம் பார்த்தோம், படித்தோம். அதை பார்க்கும் போது அல்லேலூயா, ஆபேலின் காணிக்கையை, ஆபேலையும் அவன் காணிக்கையை தேவன் நினைச்சார், அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். அடுத்தது காயினையும் அவன் காணிக்கையும் சொல்லுங்க என்ன செய்யவில்லை, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
ஆபேலையும் அவன் காணிக்கை தேவன் நினைச்சார், ஏற்றுக்கொண்டார். காயின் அவன் காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொண்டால், ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? நாம் இதற்கு எங்கு போக வேண்டும் என்றால் ஆதி ஆகமத்தில் போனோம். ஆமென். ஏன் அந்த நிலை? ஏற்றுக்கொள்ளாததால் அல்லேலூயா காயினுக்கு தன் சகோதரன் மேல் என்னது? எரிச்சல் வந்தது. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? எப்படிப்பட்ட காணிக்கையை, பலியை, ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார்? சொல்லுவோம். முதல் மனிதனாகிய ஆதாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார். பாவம் செய்த போது தேவன் அவனுக்கு விதித்த கட்டளையை மீறினபடியினால் அவர்கள் நிர்வாணிகளாக காணப்பட்டார்கள். நிர்வாணியாய் இருப்பதை அவர்கள் அறிந்து கர்த்தர் வருகிற நேரம் அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அவ கர்த்தர் வந்தது என்று கூப்பிடுகிறார். 3வது அதிகாரத்தில் ஆதி ஆகமத்தில் 9வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். கேட்டார்கள். மனைவி விலகி ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அது வரையிலையும் தேவனாய கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆதாமை ஏவாள். அன்று அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். தேவன் சொல்லுகிறது அடுத்த வசனம், கர்த்தர் கூப்பிட்டு ஆதாமை கூப்பிடுகிறார். அல்லேலூயா. முதல் ஒரு மனிதனை தேவன் கூப்பிட்ட சத்தம். அவன் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான காரியம். ஆதாமை என்ன செய்தார்? கூப்பிட்டார். கூப்பிட்டு எங்கே இருக்கிறார்? முதலாவது ஒரு மனுஷனை கூப்பிட்டதற்க தேவனுடைய இருதயத்தின் இயக்கம். தேவனோடு நெருங்கி வாழ்கிற ஒரு மனிதன் என்றைக்கு அவரோடு நெருங்கி வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாய் போகும்போது அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அப்பதான் அவன் சொல்றான், வாசிப்போம். தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டவுடன் அவன் எப்படியா? இப்ப தேவனுக்கு முன்பதாக அவனுக்கு என்ன செய்ய முடியல? நிற்க முடியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேற வசனம் இருக்கு, 3வது நினைக்கிறேன். அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் அவர்கள் என்ன செய்யவில்லை? அறியாது இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நிர்வாணிகளாய் இருந்தும் தாங்கள் நிர்வாணிகள் என்று ஏன் அறியவில்லை? அப்ப அறிய முடியாமல் இருந்தது என்றால் அவர்களுக்கு ஒரு வஸ்திரம் கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த வஸ்திரம் தான் மகிமையின் வஸ்திரம். பாருங்க, லூசிபர் தேவனுடைய சந்நிதியில் நின்றவன். அவன் ஒளியின் தூதன். அவனுக்கு கீழே ஏராளமான தூதர்கள் இருந்தார், பணிபடையாக. அவன் தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தில் நினைவு மேட்டிமையின் சிந்தை கொண்டபடியினால் அதை பார்த்த கர்த்தர் அல்லேலூயா அவனை தள்ளுகிறார். ஆமென். அலங்காரமாய் ஒளியின் மகிமையினால் நிறைந்திருந்தவன் ஆமென் தேவனால் சபித்து தள்ளும் போது அந்த ஒளியின் வஸ்திரத்தை விலகுகிறது. ஆமென். இப்ப அவன் வேறு ஒன்று அவனை மூடுகிறது. என்னது? இருள். வேதத்தில் அழகா பவுல் சொல்லுகிறார், வாசிக்க வேண்டும் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில், அல்லேலூயா, சாத்தானும்
ஒளி தூதனுடைய தேசத்தை தரித்துக் கொள்வானே. ஆமென். அதுபோல் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள ஊழியர்களும் இருப்பார்கள் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. சொல்றோம். அதே போல் ஆதாம் ஏவாள் தேவனோடு சஞ்சரிக்கும் போது ஆமென் நிர்வாணம் யாரும் பார்க்க முடியாது, அவர்களும் பார்க்க முடியாத கர்த்தர் மகிமையினால் அவர்கள் எடுத்திருக்கிறார். அந்த தேவ மகிமை அல்லேலூயா. மோசேக்கு ஒரு சொல்லும் ஒரு சீனாய் மலையின் மேல் ஏறின உடனே ஆமென் மேகம் மலை என்ன செய்து மூடுது. இப்ப பார்க்கும்போது யாரு இல்ல, மோசேயை பார்க்க முடியாது, மகிமை மேகம். இதே போலதான் அல்லேலூயா தோட்டத்தில் தேவனோடு உலாவுகிறது வரையிலே அல்லேலூயா தேவ மகிமை நான் கொடுக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையாகிய பிரசன்னம் ஆமென் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒவ்வொரு மேலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தேவ பிரசன்னமாகிய மகிமை ஒரு தேவனுடைய இடத்தில் இழந்தோடு கூடாது. அவள் சொல்லுகிறார் ஆவியின் அனலாயுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். உள்ளாத நிலையில் ஆவியின் வல்லமையால் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். உனக்கு கொடுக்கிற வரத்தை அருள் மூட்டி எழுப்பு என்று சொல்லுகிறார். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள், அபிஷேகம் பெற்ற நாட்கள். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுது ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். உன்னை சூழ தேவ மகிமை இருந்தது. ஆமென். நீ எங்கு சென்றால் உன்னோடு ஒரு மகிமை கடந்து வந்தது. சத்துருவுக்கு கை வைக்க முடியாத நிலைகள் தேவனுடைய பாதுகாவலாகிய தேவ பிரசன்னம் அக்கினி போல ஆமென் உன்னை சூழ இருந்ததை நீ உணர்ந்திருக்க முடியுமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு நடக்கிறவர்கள் நாம். அந்த தேவ பிரசன்னமாகிய மகிமையின் வஸ்திரம் எதுவரை தான் அவனுக்கு இருந்தது? தேவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு இருக்கிறது வரையில் தான். ஆமென். எதுவரை? தேவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு இருக்கிறது வரையிலே தான் அவனுடைய நிர்வாணத்தை தேவ மகிமை மறைத்தது. எப்ப கீழ்ப்படி அவன் காட்டினாரோ அப்பொழுது மகிமையின் வஸ்திரம் அவனுடைய விலகிவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் ஆமென் அந்த மகிமையின் அனுபவத்தை திரும்ப நாம் அனுபவிப்பதற்காக நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் நாம் ஆயத்தத்தோடு கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கும்போது அல்லேலூயா பிரசன்னத்தை நாம் அனுபவிப்போம். ஆமென். அனுபவித்து சாட்சியாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது ஆமென் இயேசு வரும்போது ஆமென் நம்முடைய சரீரம் இமைப்படுதல் மறுரூபமாக்கப்படும். அந்த மறுரூபமாக்கப்படும் போது அல்லேலூயா தேவனுடைய பிரசன்னத்தினால் ஆமென் நாம் உடுத்தப்பட்டிருப்போம். பாருங்க, இப்போ சில இயேசு வருகையை பற்றி தூதர்களை பற்றி எல்லாம் சிலவங்க போட்டோ படங்கள் எல்லாம் போடுவாங்க. நம்ம அது பொதுவாக பார்ப்போம், எல்லாரும் பார்க்கிறதா. சில நேரம் இவ்வளவு தானா என்று நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல. அவங்க ஒரு யூகத்தில் செய்வது, ஆனா நேர போகும்போது அப்படி அல்ல. அல்லேலூயா. அது வித்தியாசமானது. அதை நாம் என்ன செய்ய முடியாது, விளக்க முடியாது. அப்போ பிரைஸ் காட் அந்த உடுத்தி இருந்த டைமில் அவர்கள் நிர்வாணி என்று அறிந்து ஒளிந்து கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா தங்கள் நிர்வாணத்தை மறைப்பதற்கு அவர்கள் என்ன வைத்தார்கள்? இலைகளை தைத்து. அப்படியே சொல்லப்பட்ட வாசிப்போம். என்னது? அத்தி இலைகள். அன்னைக்கு அந்த தந்தனம் தெரிஞ்சிருப்பார். புரியுதா இல்லையா? அதெல்லாம் கவனிங்க. அன்னைக்கே இவங்க ஐயோ என்ன பண்ணலாம், அதான் அன்னைக்கு கொஞ்சம் அகலமான இலை, என்னது அத்தி இலை, இப்படி தை. அப்போ அன்னைக்கே அந்த தந்திர வேலை தெரிஞ்சிருக்கு.
அப்போ இன்னும் எவ்வளவு தெரியும். சுயநீதி. என்ன நீதி? தங்கள் சுய நீதியினால் அல்லேலூயா அத்தி இலைகளை எடுத்து தைத்து எழுதினாங்க. தங்களுக்கு உண்டு பண்ணி வந்து நிற்கிறாங்க ஜோக்கர் மாதிரி. தேவன் அவரை கூப்பிடாரு. என்னோட இது இந்த ஒரு மாதிரி இந்த சில ஆட்கள் இலை தைச்சு போட்டாடமா இது மாதிரி கர்த்தர் பார்த்தாரு. அல்லேலூயா. சரி, இவங்களை இப்படியே விட்டா தைச்சு இலையெல்லாம் தேவன் அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்தினார். என்னதை ஆயத்தப்படுத்தினார் சொல்லுங்க, வாசிங்க கீழே. தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார். அதுவரை அவர்கள் தங்கள் சுய நீதியினால் நினைச்சுதாங்க மறைச்சுக்கிட்டாங்க. தேவன் பார்த்தா அல்லேலூயா சுயநீதி நினைப்பதல்ல. ஆமென். உனக்கு தோளுடை ஆயத்தம் தோளுடை உண்டு பண்ண வேண்டும் என்றால் கட்டாயம் அங்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கிறது. கட்டாயம் என்ன செய்திருக்கணும்? ஒரு மிருகம் அடிக்கப்பட்ட, ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கிறது ஏதேனில். ஆமென் ஆமென். தேவனுடைய கற்பனை விட்டு வடிவிலகி அல்லேலூயா நிர்வாணிகளாய் இருந்தவர்களுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக ஏதேனிலேயே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. ஆமென் 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 அல்லேலூயா. இந்த காரியத்தை எல்லாம் யார் கேட்கிறா? அதாவது ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆபேலுக்கு காயினுக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க, இப்படி ஆக்கும் நாங்க எங்க சுய நீதியினால எங்களோட நிர்வாணத்தை என்ன செய்தோம் மறைக்க பார்த்தோம், உங்கள் அவலட்சணத்தை மறைக்க பார்த்தோம். தேவன் அதை அகற்றி விட்டு அல்லேலூயா எங்களுக்கு ஏதேனில் ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. ஆட்டு தோளால் உங்கள் நிர்வாணத்தை மறைத்தார். இத தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் சொன்னாங்க. 2 பிள்ளைகளும் கேட்கிறாங்க. நல்ல 11:1 விசுவாசமானது உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம். இவர்களை உடுத்துவித்ததற்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டதை யார் பார்க்கவில்லை? பிள்ளைகள் பார்க்கவில்லை. யார் சொன்னா? பெற்றோர் சொன்னாங்க. அதை கேள்விப்பட்டார்கள். அல்லேலூயா. 2 பேரும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதுல ஒருவர் விசுவாசித்தான், ஒருவர் விசுவாசிக்கவில்லை. அதுதான் பிற்பாடு பேசுறது. ஆமென். ஒருவர் விசுவாசித்தான். ஓஹோ, நிர்வாணம் மறைக்கப்பட ஆடு அடிக்கப்பட்டது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதுல பாருங்க, அதனுடைய ஸ்தோத்திரம் ஆதியாகமத்துல 4வது அதிகாரம் 1 வாசியை பார்க்கலாம். அறிந்தால் பெற்றார். நல்லா கவனிங்க. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனால் காயின் நிலத்தை 2 பேரும் 2 வேலை. என்னது 2 பேருக்கும்? நல்லா கவனிங்க. ஒருவன் யாரு? விவசாயி. ஒருவன் மந்தை மேய்க்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ 2 பேரும் தங்களுக்கு தேவன் முதலாவது விளைவில் கொடுத்த பலனை எங்க கொண்டு வரணும்? தேவனுக்கு. ஆமென். கவனிங்க. காணியை கொடுக்க யாராவது சொன்னாங்களா? அதாங்க நம்ம இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். கொடுறா காணிக்க சொல்றதல்ல. முதல் மனிதனுடைய சந்ததியே அல்லேலூயா தேவனுக்கு என்ன செய்திருக்கிறாங்க? அப்போ இதை நம்ம பைபிள்ல பார்க்கணும். இதை இப்போ ஒரு நாள் நமக்கு என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, சொல்லி வளர்க்க வேண்டிய தேவையில்லையே. ஆமென். சரி, பார்ப்போம், வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு நல்ல காயின் நிலத்தின் கனிகளை
சிலவற்றை கொண்டு வந்தான். அல்லேலூயா. இதுல அநேகர் சொல்வது என்ன, அவன் பாத்தியா அவன் கொஞ்சம் சூத்த கத்தரிக்காய் கொண்டு கொடுத்துருப்பான் ஆண்டவர். என்ன கத்தரிக்காய்? உதவாத கத்தரிக்காய். சிலருக்கு நம்ம சட்னி கொண்டு வர மாதிரி தக்காளியும் சரி கத்தரிக்காயும் சரி எல்லாம் நல்லதெல்லாம் என்ன செய்வாங்க, மூட்டை கட்டி விற்பாங்க. கடைசியில் கொஞ்சம் சூத்த கத்தரிக்காயா தூக்கி தூர வந்து இது கும்பளங்காய் கொண்டு வைப்பா. இப்படி சில மக்கள் உண்டு. அல்லேலூயா. சரி, ஆனால் இவன் இதை கொண்டு போனான். முதல் என்ன தெரியுமா, அவன் சரியில்லாத காய் கொண்டு கொடுத்துருப்பான். அதுதான் ஆண்டவர் அவனுக்கு எதை ஏற்றுக்கொள்ளல. முறுமுறுத்து கொடுத்துருப்பான், அதுதான் ஏற்றுக்கொள்ள. அப்படி அல்ல. அவன் கொழுமையான கொடுத்தான், தலையீட்டை கொடுத்தான், அதனால தான் ஏற்றுக்கொள்ள. அப்படியும் அல்ல. அவன் அந்த கொடுத்த காணிக்கைக்குள்ள, செலுத்தப்பட்ட காணிக்கைக்குள்ள ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கையை தலையில சத்தமாசு. ஹல்லேலூயா. இவன் ஆபேல் சிந்திக்கிறான், என் தகப்பனும் தாயும் தேவ கட்டளையை கை கொள்ளாமல் கட்டளை மீறப்படுகிறான். ஹல்லேலூயா. தேவனால் உடுத்துவிக்கப்பட்டுள்ள மகிமை வஸ்திரத்தை இழந்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய நிர்வாணம் மறைக்கப்படுவதற்கு ஏழு ஆண் அடிக்கப்பட்டது. ஆமென். அதை புரிந்து கர்த்தர் கொண்டதா என்ன கொண்டு வந்தான்? ஆடை கொண்டு வந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு கொண்டு வரும்போது ஆட்டு ஜீவன் இருக்கிறது, ஆட்டுக்குள் ரத்தம் இருக்கிறது. ஜீவனுக்கு ஜீவனும் ரத்தத்துக்கு ரத்தத்தை கொண்டு படைக்கிறது. வெட்டல அல்லேலூயா காணிக்கை கொடுக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? பிரைஸ் தி லார்ட். தங்களுடைய ஏது அம்மா மேல உள்ளது காயின் என்ன கொடுத்தான்னு வாசிமா. என்னத்தை ஜெம்படி முடியல வேற யாராவது வாசிப்பா சும்மா. இவன் என்ன கொண்டு போறான்? நிலத்தின் காய் கனிகள். அதையும் பார்க்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தினால் ரெண்டு பேர் ஒருவர் விசுவாசித்தார். அல்லேலூயா. பெற்றோர் சொன்னதை மனதில் கொண்டு விசுவாசித்தார், ஒருவர் விசுவாசிக்கவில்லை. அல்லேலூயா. அவருடைய சிந்தை ஆமென் சிந்தை எங்க போகுது? ஏதேனுக்குள்ள போகுது. என்ன சிந்தை? என் தகப்பனும் தாயும் நிர்வாணம் மறைக்கப்பட ஆமென் ஆதரிக்கப்பட்டது போல ஆமென் என்னுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கணும் என்றும் ஆமென் என்னையே நான் கொடுக்க வேண்டும். ஆமென். ஜீவனுக்கு ஈடாக ஆண்டவருடைய ஜீவனையும், இரத்தத்துக்கு மீட்புக்கு இரத்தத்துக்கு ஈடாக ஆட்டினுடைய இரத்தத்துக்கு ஆட்டையும் அல்லேலூயா தேவனும் முன்பதாக என்ன செய்யறான்? கொண்டு வரத்தான். அவனோ என்னது? விளைவின் பலன்களை கொண்டு வச்சிருக்கிறான். தேவன் பார்க்கிறார், யோசிக்கிறார். ஆமென். ஆதாமை யோசிக்கிறார். ஆமென். ஆதாமுக்கு உடுத்து வித்தனான். ஆமென். ஆதாம் ஏவாள் அவனுக்கு சொன்னதனால அவன் விசுவாசித்திருக்கிறார். அதுல ஆபேல் தன் ஜீவனுக்கு பதிலாக ஜீவனையும் தன் ரத்தத்துக்கு பதிலாக ரத்தத்தையும் கொடுத்தான். ஆபேல் அவனுடையதல்ல, அவனையே கொடுத்தான். இதுல பாருங்க, நல்லா புரிந்து கொள்ள. இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார். அவரை விசுவாசித்தவுடன் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்து, ஆனா நான் அடிக்கப்படல. இடத்தின்படி பார்வைக்கு அடிக்கப்பட்ட, விசுவாசத்தில் அடிக்கப்பட்டோம். நான் அடிக்கப்பட்ட இடத்தில் யார் அடிக்கப்பட்ட? இயேசு அடிக்கப்பட்டார். நான் சிந்த வேண்டிய இரத்தத்தை இயேசு எனக்காக சிந்தினார். நான் விட வேண்டிய ஜீவனை இயேசு எனக்காக விட்டார். இதுதான் விசுவாசம். ஆமென். அந்த விசுவாசம் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளை மாற்றி இருக்கிறது. இது போல் ஆபேல் புரிந்து கொண்டான், நான் ஏதோ கர்த்தருக்கு கொடுப்பதல்ல. அல்லேலூயா. ஆமென்.
கர்த்தர் ஏற்றுக்கொள்ள ஜீவனுக்கு ஈடாக ஜீவன், இரத்தத்துக்கு ஈடாக இரத்தத்தை தேவனுக்கு கொடுக்கணும். அந்த விசுவாசத்தோடு ஆடக்கொள் மிருகத்துக்கு கொண்டு. அல்லேலூயா. காயின் ஆபேல் தன்னை கொடுத்தான், காயின் தன்னுடையதில் கொடுத்தான். புரியுது இல்லையா? ஆபேல் தன்னையே, ஜீவனுக்கு ஜீவன், இரத்தத்துக்கு இரத்தம், தன்னையே கொடுத்தான். ஆனா காயின் தன்னுடையதை கொடுத்தான். இதான் காரியம். அல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகளும் கூட அல்லேலூயா தேவனை பிரியப்படுத்துறதுக்கு காணிக்கை கொடுத்து பிரியப்படுத்தலாம் என்று நினைப்பார்கள். உன்னுடையது அல்ல, உன்னை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புரியுதா இல்லையா? நம்முடைய எதிரும் கொடுத்து தப்பிக்க முடியாது, ஈடாகாது. நம்மை கொடுக்க வேண்டும். ஆமென். பாருங்க, ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 8 வாசிப்பாக 8, 10 வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார்? மரணத்தின் மூலமாய் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை ஆமென் அங்கு அவர் நிரூபித்தார். 10ஆம் வசனம் வாசிப்போம். நாம் தேவன சத்துருக்களா இருக்கையில் ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பிரைஸ் காட். 5வது அதிகாரத்துல 10ஆம் வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் ஆமென் ஹல்லேலூயா அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவரோட ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டது. ஆமென் ஹல்லேலூயா. அதான் சொல்ற வேதத்தில் எங்க பார்க்கும்போது 1 பேதுருல 1வது அதிகாரம் 18, 19 வாசிக்கும் போது பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று பாருங்க, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். நல்லா புரிந்து கொள்ளுங்க, மீட்பு என்பது வெள்ளியிலையும் பொன்னிலையும் அல்ல. இப்போ தன்னுடைய சுய கிரியை அப்படி என்றால், அதாவது அவன் கொண்ட காணிக்கை எது? விவசாயத்தில் விளைந்ததான என்னது? கனிகள். அப்போ அவனுடையதில் உள்ளதை கொடுக்கிறான். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பொன்னினாலும் வெள்ளியினாலும் நம் சம்பாத்தியத்தை கொடுத்து மீட்பை பெற்றுக் கொள்ள முடியாது. மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்போ அந்த மீட்பு எதன் மூலம் தான்? இரத்தத்தின் மூலம். ஆமென். ஆவை பார்க்கிறான், நான் செலுத்துவதன் மூலமாய் நான் மீட்கப்பட்ட நீதிமானாய் மாறுவேன். என்னுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் ஏற்றுக்கொள்ளா அவருக்கு தாய் தகப்பன் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருகிறது. ஆமென். எங்கள் நிர்வாணத்தை மறைப்பதற்காய் ஏதேனும் ஒரு ஆண்டு அடிக்கப்பட்டது மகனே. ஆமென். அதிலிருந்து பார்க்கும்போது இவர் யோசிக்கிறான், நான் கொடுப்பது பொருள் அல்ல, என்னுடையது அல்ல, என்னையே நான் கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பார்வையில் என்னது? விலையேறப்பட்டது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலையும் அவன் காணிக்கை தேவன் நினைச்சதார் ஏற்றுக்கொண்டார். ஏன்? இரத்தத்துக்கு இரத்தம், ஜீவனுக்கு ஜீவனாய் மிருக ஜீவனை கொண்டு போகிறார், தன்னையே ஒப்புக் கொள்கிறார். அவனுடைய ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அவனுடையதில் கொடுத்தான், அவனை கொடுக்கவில்லை. அவனை கொடுத்ததாக மாற வேண்டும் என்றால் இரத்தத்துக்கு இரத்தமாகவும் ஜீவனுக்கு ஜீவனமாக ஒரு மிருகம் அங்கு கொண்டு போயிருக்கணும். அவனுக்கு அந்த அறிவில்லை,
கேட்டான், விசுவாசிக்கிற அளவுள்ள தெளிவில்லை. ஆனால் ஆபேல் அதில் கவனமாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபேல் தன்னையே கொடுத்ததுனால் வேதம் சொல்லுகிறது, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். காயின் அவன் காணிக்கையும் அப்போ அங்கீகரிக்கவில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆமென். உடனடியாக அவன் மேல என்ன கொள்றாங்க? எரிச்சல். சிலருடைய வாழ்க்கையில் அதுதான். தேவன் சிலரை கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் உற்சாகமாய் உயர்த்தி விட்டால் மற்றவர்களுக்கு என்ன வந்துடுது? எரிச்சல். ஆமென். ஒரு ஆள் நல்லா ஜெபிக்கிற நபரா இருந்துட்டா எரிச்சல். அல்லேலூயா. ஒரு ஆள் நல்லா ஆராதிக்கிற நபர், ஒரு ஆள் நேரமே சர்ச்சைக்கு வந்துட்டா மற்றவங்களுக்கு எரிச்சல். என்ன இப்பவுமே போய் எங்க போய் என்ன செய்ய போறான் அப்படி சொல்றாங்களா இல்லையா? இவ்வளவு நேரமா போகணுமா? வயசுல கொஞ்சம் பாட்டெல்லாம் தொடங்கி 2 பாட்டு பாடினவரை போனா போதாதா? பிரசங்கம் மட்டும் கேட்க போனா போதாதா? ஏன்னா அவ்வளவுதான் அவங்களுக்கு டேஸ்ட். தேவனை ருசித்த அனுபவம் அவ்வளவுதான். அல்லேலூயா. தேவனை ருசித்து பழகினவன் ஆமென். வாழ்க்கை வித்தியாசம். ஆமென். அன்பான தேவனே, உன்னை ஏற்றுக்கொள்ள ஆராதனை கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆமென், உன்னதி ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக, இப்படி இருக்க சகோதரரே, ஆபேலும் காயினும் தேவனுக்கு பலி செலுத்த காணிக்கை செலுத்த போகும்போது, அல்லேலூயா, ஆபேலும் காணிக்கையும் ஆபேல் அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். காயின் அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, ஆபேல் தன்னையே ஒப்பு கொடுத்தார், காயின் தன்னுடையதில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தன்னையே ஒப்பு கொடுத்தவனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எப்படி உங்கள் சரீரங்களை எப்படி பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது புத்தி உள்ள ஆராதனை. ஆமென். பார்த்தீங்களா? இந்த ஆராதனை எங்குள்ள ஆராதனைக்கு என்ன? இது ஆதியாகமுள்ள ஆராதனைக்கு என்ன? அல்லேலூயா. தன் சரீரத்திற்கு ஒப்பாக ஆடை ஒப்பு கொடுக்கிறார். தன் ஜீவனுக்கு ஒப்பாக எதை? மற்ற ஜீவனை இரத்தத்தை ஒப்பு கொடுக்கிறார். தேவன் பார்க்கிறார். என்று அர்த்தம் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் சரீரங்களை ஆமென் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமும் பிரியமான எப்படி ஜீவ பலியாக என்ன செய்யணும்? உங்களை ஒப்பு கொடுங்க. காயின் தன்னுடையதை கொடுத்து தேவனை பிரியப்படுத்த பார்த்தான். ரட்சிக்கப்பட்ட தேவனின் பிள்ளையை வருஷங்களாக நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். உன்னுடையதிலிருந்து காணிக்கை கொடுத்து தேவனை பிரியப்படுத்த முடியாது. கர்த்தர் எதிர்பார்க்கிறார், உன்னையே கொடுக்க வேண்டும். தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அவன் அங்கீகரித்தார் என்பதை காயின் அறிந்தார். நாட்களில் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனை உனக்கும் எனக்கு வேண்டும். அந்த ஆராதனை தான் நம்மை ஒப்பு கொடுப்பது. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு போகுது. ஆமென். அதனால் உங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே, ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இரத்தத்தாலே கழுவு. ஆண்டவரே, ஜீவன தேவனை உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்காக என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி சுத்திகரிப்புக்காக உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆமென், அந்த நீங்களாக உங்கள் பலியின் மேல் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியாய் அக்கினி வெளிப்பட்டது. ஆமென். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வீட்டில் தனியா ஜெபித்தாலும் சரி, சபையில் வந்து ஜெபித்தாலும் சரி, முதலாவது நீங்க என்ன செய்யுங்க? உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். தேவனுடைய முழங்கால் படிக்கும் போது கண்களை மூடி, ஆண்டவரே, என்னை உமக்கு முன்பதாக வைக்கிறேன். என் சிந்தையை ஒப்பு கொடுக்கிறேன். என் சரீரத்தின் அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதா என்னை மாற்றும் என்று சொல்லி
தேவ சமுதிரம் கொடுக்கப்படும். ஆமென். உங்களுடைய ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறார். ஆமென். ஒவ்வொருவரும் நம்ம ஏதோ வந்தோம் ஆராதித்தோம் ஜெபம் ஆண்டவரே முக சோத்திரம் அப்பா என்ன சொல்ற வீட்டில் ஏதோ ஜெபம் பண்ணி போயிடும் அல்ல. தேவன் நம்மை கவனிக்கிறார். நீ எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் சரி, நான் முழங்கால் படிக்கிட்டு போது மனுஷனை போன்றதாக இல்லை, வானத்தின் பூமியும் உண்டாக்குது. முழங்கால் படிவிட்டால் என் கர்த்தர் என்னை பார்க்கிறார். வெளி தோற்றத்தை பார்ப்பது மட்டுமல்ல, என் இருதயத்தை அவர் பார்க்கிறார். இது வெளி தோற்றத்தை ஜெபித்தேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உள்ளான இருதயத்தை பார்க்கிற கர்த்தருக்கு முன்பதாக ஆமென். சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஆயத்தம் உள்ள ஒரு நபராக காணப்படும். தேவ சமூகம் அதற்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்கால் படிவிடுவோம், ஜெபிப்போம். உகந்த காணிக்கையா தகப்பனே ஒப்பிடத்து தகன தகப்பனே தகன ஹக்கினி ரக்கினி தேவனுடைய பிள்ளைகளை முதல் மனிதனாகிய ஆதாம் மீறினபடியினால் அவன் மகிமையை இழந்த நிர்வாணியாக மாறினான். அவனுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக ஏதேனும் ஒரு ஆண் அடிக்கப்பட்டது. தேவன் தோல் உடை ஆயத்தப்படுத்தி ஆதாமுக்கு ஏவாளுக்கு கர்த்தர் உடுத்து வைக்க கொடுத்தார். ஆமென். அதை புரிந்து கொண்டதான ஆமென் ஆமென் மந்தையில் செழுமையான தேவனை கொண்டு சென்றார். இந்த இடத்தில் ஆண்டவருக்கு பிரியம் எது? என் ஜீவனுக்கு ஈடாக ஜீவன், இரத்தத்துக்கு ஈடாக இரத்தமும். ஆமென். இந்த மிருகத்தில் இருக்கிறது, இது நான் கர்த்தருக்கு நான் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார். அவன் தன்னையே ஒப்பு கொடுத்தான். ஆமென். ஆனால் காயின் அதை யோசிக்கவில்லை, தன்னுடையதில் இருந்து கொடுத்தான். தேவ பிள்ளையே, ரோமர் 12:1 சொல்லப்பட்டது போல, பிரியமான சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை ஒன்று சொல்ல வேண்டிக் கொள்கிறேன். நம்மை ஒப்பு கொடுத்து ஆராதிப்பதுதான் ஆராதனை. ஆமென். நம்மை அர்ப்பணித்து ஆராதிப்பதுதான் ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லாம் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக இன்றைய நாளில் சமூகத்தில் நாங்கள் வந்தது தேவனங்களோடு கூட இருந்தீராண்டவர். எங்கள்
எங்கள் ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை பார்த்தோம் அப்பா. ஆமென் ஆமென். அதாவது வார்த்தை கேட்ட ஒரு உலகத்தை கிரியை செய்வீராக. 12:1 படி ஆமென். நாங்கள் தேவ சமூகத்தில் வரும்போது ஆராதிக்கத்தக்கதாக அவர்களுக்கு தகுதிப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். அவர்களுக்கு தேவ வல்லமை வெளிப்படுவதாக எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஆராதனை பரலோக தேவன் ஏற்றுக்கொண்டதாக இருக்கட்டும். எங்கள் விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய விருப்பத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொரு கத்திர ஆசிரியர் தொடர்ந்து கத்திர பந்தி ஆசிரியர் பெரிய காட்டு செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம்.